பெரிய செடியை அந்த இதுவே உடஞ்சிச்சு ஸ்டிக்கு. இப்போ அதனால் இப்போ திரும்ப இதில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். ரொம்ப இதில் கொஞ்சம் கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். எப்படினாலும் இப்போ பூ எடுத்து போகிறதில்ல. இது திருநீற்று பச்சளை காஞ்சிருச்சு. ஏற்கனவே எல்லாம் கட்டி வச்சுட்டோம். காற்றுக்கு எல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சு. எல்லாமே சாஞ்சிருச்சு. இங்கே இன்சுலின் செடி காஞ்சி பார்க்கலாம். இன்சுலின் செடி ஆனால் இது சாஞ்சிருக்கு. கருவேப்பிலை ஓவர் மழைக்கு இதாகிட்டே இருக்குது. துளசி வெள்ளை இருக்குது. ஜாலியில் கட்டிடலாம். புயலுக்கு செடிகளை காப்பாற்ற இப்போ பெரிய வேலை. சின்ன சின்ன கலையை கூட கட்டி வச்சுருவோம். ஜாதி மல்லி தொடரதே மெல்லிசா இருக்கு. ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இப்படி வரும். இது வரவள்ளி கிழங்கு. இதான் மல்பெரியில் இருந்தது. அதுவே உடஞ்சே விழுந்துருச்சு. சும்மா இதில் நட்டு வச்சு வெட்டிக்கலாம். உள்ள போகுது. இல்லாம இருக்குமான்னு தெரியல. முருங்கையும் அகத்தியும் இப்போ நான் தண்ணியில் இறங்கணும், வழுக்காமல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரண்டை அதெல்லாம் வந்து வேரில் இருக்கானேன்னு தெரில. பப்பாளி கொஞ்சம் கட்டிடலாம். ஏதோ ஒன்று கட்டி இருக்கிறது நிற்கிது. அதனால் கிரிப்புக்கு கட்டியிருக்கேன். இங்கே பாரு, அங்கே வந்து பைனாப்பிள் வச்சுது. பைனாப்பிள் செடியே தெரில. அங்கே ஜூம் போடு. அது பைனாப்பிளே தெரில. இல்லை, நான் அந்த கட்டி கொண்டு வரேன். அறுக்கிறதுக்கு இதில் சிசலை கட் பண்ண முடியும்.
கீழே கொஞ்சம் இந்த மணல் அடிச்சுக்கோல, அது கொஞ்சம் grip இருக்கு. அப்படியா? பீச் மண்ணு தான் போட்டேன். ஆற்றுல ஆட்டு நாளைக்கு முருங்கைக்கீரை பொரியல் இல்லை சூப். தெரியலா? நாளைக்கு சண்டே. அதற்கு மேலே விழுந்து கிடையாது. நாளைக்கு சூப்பு. நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் முருங்கைக்கீரை சூப். ஓகே ஓகே. ஆ என்ன வெயில் காரணமாக உடஞ்சி. ஒரு தடவை கட் பண்ணியாச்சு. அதுக்கு ஏன்னா நேரமாக தான் வரும். நான் ஒரே கயிறை போட்டு அந்த நெல்லிக்காய் செடியில் கட்டிடலாமா? இழுத்து இல்லை போட்டு நெல்லிக்காய் செடியில் மரத்தில் கட்டிடலாமா? இது குமுட் லெமன், ஸ்வீட் லெமன். கொய்யாப்பழம்லாம் இருக்குது ஒரு 4-5. மழை முடிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து கவர் போட்டு தண்ணி இறங்கினோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் இப்போ நம்ம தோட்டத்தோட நிலைமை. மழை விட்ட பிறகு பார்க்கணும். இன்னும் நிறைய மணல்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. நல்லா மழை விட்ட பிறகு உரம்லாம் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ உரம் எது போட்டாலும் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ பள்ளமாக இருக்கிறனால நான் உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே 2 அடிக்கு தண்ணி இங்கே வந்துருக்கு. இந்த கொய்யா மரம்லாம் பார்த்திங்கன்னா, கொய்யா மரம்லாம் வந்து இந்த ஒரு உரைக்கு மேலே தண்ணி வந்துட்டு இருக்கு.
மழை கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சாவோட தண்ணி இறங்கிடும். மீன் தொட்டியும் பார்க்குறேன் வாங்க. மீன் போட்டிருக்கு, அதுவும் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது எப்படி நல்லா வருதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் தரோம். இதில் வந்து வவ்வால் மீன் போட்டிருக்கோம். வவ்வால் மீன் குஞ்சு வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துச்சு சிமெண்ட் தொட்டியில் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு கிணறு பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நீர் மட்டம்லாம் இப்போதைக்கு குறையாது. மழை விட்டு ஒரு 4-5 நாள் ஆன பிறகு தான் கொஞ்சம் குறையும். வெத்தலை கொடி இப்போ நல்லா ஏறிட்டு வருது. உங்களுக்கு வந்து தோட்டத்து வீடியோ வந்து அப்புறமா வந்து ஃபுல்லாக அவங்க தரேன். இப்போ ரொம்ப மழை பெய்யுது, இதுக்கு மேலே நிற்க முடியாது. நான் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. இதனால வந்து வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய் பாய்.